1 தெசலோனிக்கர் 1வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். 1 தெசலோனிக்கர் 1வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு, சபைக்குள் இருக்கிறவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். சபைக்குள் இருக்கிற நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அந்த அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது, பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கர் சபைக்கு எழுதுகிறதாவது நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. தேவனுக்கு பிரியமான சகோதரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து. பார்த்தீங்களா, சபைக்கு சொல்றாரு பவுல். தெசலோனிக்கர் சபையை பார்த்து சொல்ல சில காரியங்களை சொல்லிட்டு, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்ல. அந்த 4வது வசனத்தை சொல்லி முடிப்போம். அதில் எங்கள் ஜெபங்கள் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த 4 வசனங்களை நீங்கள் ஆழமாய் பார்த்தால், சபைக்குள் இருக்கிறவர்கள் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். அதாவது ஒரு வசனம் இருக்கு பைபிள்ல, நான் உங்களை உபத்திரவத்தின் குகையில தெரிந்தெடுத்தேன்னு சொல்றார். ஆண்டவர் தெரிந்தெடுப்பதற்கு பல வழிமுறைகளை வைத்திருக்கிறார். பல வழிமுறைகளில் நம்மை அவருக்கென்று பிரித்து தெரிந்தெடுக்கிறார். வியாதியின் நடுவிலே, சமாதானம் இல்லாமல் இருக்கும் பொழுது, குடும்பத்தில் வருகிற பிரிவினைகள் அல்லது பண நெருக்கடிகள் அல்லது எதிர்ப்புகள், ஏதாவது ஒரு சூழ்நிலையில நேசிக்கிற நம்மை தெரிந்தெடுக்கிறார். அழிந்து போக விட மாட்டார். அவர் தெரிந்தெடுத்து ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிறார். பாவத்திலிருந்து விடுதலை தருகிறார், ஞானஸ்தானம் எடுக்க வைக்கிறார், அபிஷேகத்தை தருகிறார், வேதத்தை நம்ப வைக்கிறார், ஜெபிக்க வைக்கிறார், வேதம் சத்தியம் என்பதை விசுவாசிக்கவும் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நிரூபிப்பதற்கும் சில தரிசனங்களை, சொப்பனங்களை கொடுக்கிறார், சில அற்புதங்களை செய்கிறார். அப்படி ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வைக்கிறார், ஊழியம் செய்ய வைக்கிறார். இப்படி நம்மை கொஞ்சம் கொஞ்சமாய் ஆண்டவருக்குள்ளே நடத்த ஆரம்பிக்கிறார். நாம் ஒரு சபையிலே நாம் அப்படி நிலைவரப்படுகிறோம். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் கூடுகிற ஒரு கூட்டம்தான் சபை. நீங்களும் நானும் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எப்படி இதில் தெரிந்தெடுக்கப்பட்டு வந்தோம் என்று நாம் சிந்தித்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும். அநேகர் இந்த இடத்தில் சபைக்குள் நாம் வருவதற்கு வாய்ப்பே இருந்திருக்காது. அந்த நிலைக்குள்ளே நாம் இருந்திருப்போம். கர்த்தரே அந்த அனுகூலங்களை உண்டு பண்ணினார். ஆனால் ஏன் சபை தெரிந்தெடுக்கப்பட்டவருடைய கூட்டமாக இருக்கிறது? தெரிந்தெடுக்கப்பட்டவர்களுக்கென்று, சபைக்கென்று சில விசேஷித்த ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதில் முடிந்த அளவுக்கு ஒரு சில காரியங்களை இன்றைக்கு சுட்டி காட்டுகிறேன். முதலாவது, சபையில் இருக்கிற நாம் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நமக்கு முதலாவது இருக்கிற ஒரு ஆசீர்வாதம், சங்கீதம் 89 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோட உடன்படிக்கை பண்ணி, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடே உடன்படிக்கை பண்ணி. பாருங்களேன், கர்த்தர் தெரிந்தெடுக்கப்பட்ட நம்மை சபையில் வைத்திருக்கிறார். சபைக்குள் இருக்கிற நாம் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், நம்மோடு தேவன் உடன்படிக்கை பண்ணுகிறார். உடன்படிக்கையின் ஒரு விளக்கத்தை நான் வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தின் மூலம் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 5வது அதிகாரம்
ஒன்றாச்சக்கள் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1 முதல் 12 வசனங்கள். 1 முதல் 12 எழுதிக் கொள்ளுங்க. அதில் 12வது வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். 12. கர்த்தர் சாலமோனுக்கு சொல்லியிருந்தபடியே அவனுக்கு ஞானத்தை தந்தருளினார். பத்தி நல்ல அறிவை கொடுக்கிறாரு. ஈராமுக்கும் சாலமோனுக்கும் சமாதானம் உண்டாயிருந்து இருவரும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். அந்த உடன்படிக்கை எதுல பண்ணாங்கிறது அந்த 11வது வசனம் வரை அழகா இருக்கு. நீங்க வீட்டில் பொறுமையா படிங்க. நான் சுருக்கமா சொல்றேன். ஆண்டவர் தாவீதுடைய ஸ்தானத்துல மகன் சாலமோனை ராஜாவாக்குகிறார். இப்ப சாலமோன் உடனே ஒரு கடிதத்தை எழுதி ஆட்களை அனுப்பி தீர்வன் ராஜாவாகிய ஈராமை சந்திக்கிறார். அவர்கிட்ட அவர் சொல்றாரு, எங்க அப்பா தேவனுக்கு ஆலயம் கட்ட விரும்பினாரு. ஆனா எப்பவும் அதிகமா யுத்தங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. எங்க அப்பாவனால கட்ட முடியல. அதனால ஆண்டவர் என்னை ஆலயம் கட்ட தெரிந்தெடுத்தார். நான் இப்போ அந்த வேலையை ஆரம்பிக்க போகிறேன். நீங்க எனக்கு உதவி செய்யணும். எப்படின்னா, அந்த வனத்துல காட்டுல நாட்டு பக்கத்துல இருக்கிற அந்த மரங்களை எல்லாம் வெட்டி எனக்கு நீங்க தரணும். நல்ல கேதுரு மரங்கள், தேவதாரு மரங்களை எல்லாம் எனக்கு கொண்டு வரணும். ஆனா என்கிட்ட மரம் வெட்டுறதுக்கு ஏற்ற நல்ல ஆட்கள் இல்லை. அழகா எழுதியிருக்கு அதுல. அதனால நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும். ஆளை எனக்கு தரணும், என் ஆளையும் விடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் அடுத்த பதில் கொடுக்கிறாரு. தீர்வன் ராஜாவாகி ஈராம், சரி நான் மரத்தை வெட்டி கடல் வழியா அனுப்பி எல்லாத்தையும் கொண்டு ஒப்புவிக்கிறேன். என் ஜனங்களும் கடல்ல தண்ணி அதுல கொண்டு இறக்குவாங்க. அங்க வரும்போது என் ஆளுக்கு நீங்க சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லாரு. ஓகேன்னு சொல்லிட்டு சாலமோன் என்ன பண்றாருன்னா, ஆளும் அங்க அனுப்பப்பட்டிருக்கு வனத்து காட்டுக்கு. அதனால அந்த அரண்மனைக்கு அநேக கோதுமைகள், திராட்சை ரசம் இதெல்லாம் அவங்க அனுப்பி வைக்கிறார். இப்போ 2 பேரும் உடன்படிக்கை பண்ணினாங்க. இப்படி நம்ம ஆட்களை வச்சு செய்யணும், நீர் எனக்கு சப்போர்ட் பண்ணணும், மரங்களை கொடுக்கணும். இதுதான் உடன்படிக்கை. உடன்படிக்கை மீன்ஸ் நம்ம ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு போடுற ஒரு அக்ரிமெண்ட்னு கூட வச்சுக்கலாம். ஒரு உடன்படிக்கை. சில நம்ம கடந்த காலங்களில் சில குடும்பங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்குள்ள கூட சில சொத்து காரியம் அல்லது அப்பா அம்மா உயிரோடு இருக்கும்போது கூட வாயில பேசுவாங்க, இது மக்களை உனக்கு, இது எனக்கு உனக்குன்னு வச்சுக்கோ. அப்புறம் நேரம் வரும்போது எழுதி கிளியர் பண்ணுவாங்க, உடன்படிக்கை பண்ணுவாங்க. முதல்ல வாயிலே உடன்படிக்கை பண்ணுவாங்க. இப்போ பாருங்க, அந்த அதிகாரத்தில் 1 ராஜாக்கள் 5:18 ஒரு வசனத்தை கூட வாசிக்கிறேன். அது கொஞ்சம் ஆழமா இருக்கும். 1 ராஜாக்கள் 5:18 ஆலயத்தை கட்ட, அந்த எருசலேம் ஆலயத்தை கட்ட சாலமோனின் சிற்பாசாரிகளும் ஈராமின் சிற்பாசாரிகளும் 2 பேரும் இணைகிறாங்க. கிபலி ஊராரும் அந்த மரங்களையும் கற்களையும் வெட்டி ஆயத்தப்படுத்தினார்கள். பார்த்தீங்களா? அப்ப அங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, ஒரு உடன்படிக்கை. ஏன் இருக்கும்? சிற்பாசாரிகள்னா டெக்னிக்கலால சித்திர வேலைகளை செய்கிறவங்க. சாலமோனுக்கு இந்த இஸ்ரேல் நாட்டில் உள்ளவங்களையும் தீரு தேசத்தில் உள்ளவங்களையும் இணைச்சிக்கிட்டாங்க. 2 நாட்டில் உள்ளவங்க இணைஞ்சு செய்கிறது ஒரு ஆலயம் கட்டுறதுக்கு சாதாரண காரியம் இல்லை. இது அந்த உடன்படிக்கையின் விளைவு. பார்த்தீங்களா? ஏன் ஆலம் இருக்கும், ஆலம் இருக்கும். இப்போ சில கல்யாணம் நடக்கு பார்த்தீங்களா, இரு வீட்டார் அழைப்பு, அது நல்லா தான் இருக்குது. ஆலயத்தில் கல்யாணம் நடக்குது, ஒரு ரிசப்ஷன். ஆனால் அது சில டைம் கொஞ்சம் கவனமாக வைக்கணும். ஆட்கள் நிறைய வந்துட்டாங்களா, குழப்பம் வந்துடக்கூடாது. ஆனால் 2 பேரும் சேர்ந்து, எனக்கு சில சந்தேகம் இருக்கு, அந்த காசு வாங்கும்போது சண்டையும் போடுவாங்க. நான் நினைக்கிறேன் அந்த காசு பற்றிலாம் அவங்க யோசிக்கிறது இல்லை. அதெல்லாம் தான் அப்படி விட்டு கொடுக்குறாங்க. யாரும் சில ஒரே ஆள் சொல்ல போன சில 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டுறாங்க. நல்ல பழக்கம், ஒரு உடன்படிக்கை. சரி, எதுக்கு 2 செலவு வச்சு வேஸ்ட் பண்ணணும்? சாயங்காலம் சர்ச்சில் மேரேஜை வைப்போம், ஈவினிங் ஒரு மண்டபத்தை எடுப்போம், பண்ணுறோம். அப்படி ஒரு சில கல்யாணம் நடந்திருக்கு, இன்னும் நடக்க போகுது நம்ம சர்ச்சில். நான் எனக்கு தெரிந்த ஒரு ஃபேமிலியில் பேசிட்டோம், நீங்கள் வைக்கிறது நல்லதுன்னு சொன்னாங்க. ஆனால் பார்த்துக்கிடுங்க, 2 பக்கம் எவ்வளோ கார்டு போடுவீங்க, எவ்வளோ ஆள் வரும், அதுக்கு அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் கரெக்டாக பண்ணுங்களா, பேர் கெட்டு போயிடும், அது மட்டும் பார்த்துக்கிடுங்கன்னு சொன்னேன். நம்ம தெரிஞ்ச சொல்லி கொடுக்கணும் இல்லை. இதே மாதிரி ஒரு உடன்படிக்கை, கல்யாணத்துக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணுறேன்ல, கணவன் மனையும். நான் சர்ச்சில் மேரேஜ் நடத்தும் போது கேட்பேன், வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் அவங்க மாறி மாறி சொல்லுவாங்க. முதல்ல புருஷன் சொல்லுவார் மனைவி பார்த்து, இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை. அந்த வார்த்தை தேவனுடைய தூய நியமப்படி உம்மை நேசிக்கவும் காப்பாற்ற வாக்கு கொடுக்குறேன். 2 பேரும் மாறி மாறி சொல்லாச்சிட்டு கேட்பேன் சிரிச்சிட்டு, மாற மாட்டீங்களா? கையை விட்டுருங்க. அது கை பிடிச்சு கொடுத்த வராங்க கேட்கிது, கை பிடிச்சிருக்கோம், இனி விட்டுருங்க.
அதுக்கப்புறம் அப்புறம் உடன்படிக்கை பண்ணிருந்து கரெக்டாக இருந்தால் வாழ்வு தாழ்வு வரும்போது வாழ்வாங்க, இல்லைன்னா அது என்ன ஏற்றத்தாழ்வு தான். அப்போ அது உடன்படிக்கையை நம்ம பண்ணுகிறோம். ஆண்டவர் பாருங்க மோசேட்ட ஒரு உடன்படிக்கை பண்றாரு. யாத்திராம் புஸ்தகத்துல 34வது அதிகாரம் 9-10 வசனங்கள். யாத்திரம் 34ல் 9-10 வசனங்களை வாசிக்கும் போது அந்த 9 வசனத்துல மோசே ஆண்டவரை பார்த்து விரக்தியோடு ஒரு காரியத்தை சொல்றாரு. ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். அழகான ஒரு வேண்டுதல். நீங்க எங்க மத்தியில வாங்க, வெளிப்படுங்க, எழுந்தருளும். இந்த ஜனங்கள் வணங்கா, இந்த இஸ்ரவேல் ஜனம் வணங்கா காலத்தில் என்ன சொன்னாலும் கேட்காது. எப்பவும் இறைச்சிக்கு அழுதுட்டு இருப்பாங்க, கீரைக்கு அழுவாங்க, தண்ணிக்கு அழுவாங்க, நாங்கள் எகிப்து போட்டான்னு கேட்பாங்க. ஒரு பொறுமை கிடையாது, நிதானம் கிடையாது. அதனால் வணங்க காலத்தில் ஜனங்கள். நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றான். ஆண்டவரே, அதனால் இந்த ஜனங்களுடைய பாவங்களை, என் பாவத்தை எல்லாம் மன்னிச்சு ஏற்றுக்கொள்ளும். இப்போ ஆண்டவர் அடுத்து சொல்றாரு 10வது வசனத்துல, அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். அழகா இருக்கு. ஆண்டவர் அவர் வாழன்ற வாராரு, அவரே வாராரு. நான் ஒரு உடன்படிக்கை அக்ரிமெண்ட் உனக்கு போடுறேன், ஒரு உடன்படிக்கை பண்றேன். என்னன்னா, பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன் சொல்றாரு. இதுவரையில எந்த ஜனத்துக்கு முன்னால் நான் இப்படிப்பட்ட அதிசயம் செய்யல மோசே, ஆனா நான் செய்ய போறேன் உடன்படிக்கை. அடுத்து சொல்றாரு, உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை எல்லாரும் பார்க்க போறாங்க. என் செய்கையை பாரு, நான் செய்கிறது எல்லாரும் பார்க்க போறாங்க. அடுத்து சொல்றாரு, உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். பார்த்தீங்களா, பயங்கரமா இருக்கும். இதுதான் உடன்படிக்கை. ஆண்டவர் உடன்படிக்கை பண்றாரு. இப்ப நல்லா நீங்க புரிஞ்சுக்கிடுங்க, சபைக்குள்ள இருக்கிற நமக்கு, தெரிந்து கொள்ளப்பட்ட நமக்கு தேவன் நம்மோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். என்ன உடன்படிக்கைனாலும் பண்ணுவார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை வாலாக்காம நான் தலையாக்குவேன், நீ கீழாகாம மேலாவாய், நீ கடன் வாங்க மாட்ட, கடன் கொடுப்பாய், உன் சந்ததியை நான் உயர்த்துவேன். இதெல்லாம் உடன்படிக்கைகள், வாக்கு தத்தங்கள். இந்த உடன்படிக்கை ஆண்டவர் பண்ற உடன்படிக்கை சபைக்கு வெளியே இருக்கிற ஆட்களுக்கு கிடையாது. தெரிந்து கொள்ளப்படாத ஜனத்துக்கு தேவன் உடன்படிக்கை, தேவனுடைய உடன்படிக்கை இல்லை. அவங்க தங்களுடைய வாழ்க்கை குறித்து அறிவதற்கும் நடக்க போறதை அறிந்து கொள்வதற்கும் மந்திரவாதியோ குறிசலோட போய் கேட்டு குழம்பி அப்படிதான் போவாங்க. ஆனால் நமக்கு மட்டும்தான் ஜீவனுள்ள தேவன், நம்மை சிருஷ்டித்த தேவன், நம்மை படைத்த தேவன் மோசையிடத்தில் உடன்படிக்கை பண்ணதை போல உடன்படிக்கை பண்றாரு. பாருங்க, நான் இப்போ நம்ம சங்கீதம் 89க்கு வருவோம். அங்க நான் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு உடன்படிக்கை பண்ணி, பாருங்களேன், அந்த 3-4 வசனத்தை மறுபடியும் வாசிக்கும் போது, சங்கீதம் 89 3-4 வாசிக்கும் போது, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி, அதான் தாவீதை தான் உடன்படிக்கை பண்ணார், நோக்கி என்றென்றைக்கு உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றீர். என்ன உடன்படிக்கை பண்றாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவன்கிட்ட உன் சந்ததியை நிலைப்படுத்து, உன் சந்ததியை உறுதிப்படுத்துவேன், உனக்கு சந்ததி நிலையா இருக்கும், உறுதியா இருக்கும். அடுத்து சொல்றாரு, உன்னுடைய சிங்காசனம் அப்படின்னா உனக்கு கொடுத்த உயர்வு, உனக்கு கொடுத்த மேன்மையை நான் தலைமுறை தலைமுறையா வைப்பேன்னு சொல்றாரு. பாத்தீங்களா, இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற உடல். இது தாவீதுக்கு கொடுத்த ஒரு உடன்படிக்கை. அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட நமக்கு தேவனுடைய உடன்படிக்கை இருக்கிறது, ஒரு நாளும் மறக்க கூடாது. உடன்படிக்கை பண்ணி அப்படி நிறைவேற்றுவார். ஒரு ஒரு டாக்குமெண்ட், ஒரு அக்ரிமெண்ட் கையெழுத்தான ஆனதுதான். 10 மாசம் ஒரு இடம் வீடு வாடகைக்குன்னு அக்ரிமெண்ட் போட்டா அதுக்கு முன்னால என்ன நடந்தாலும் சீக்கிரம் மாற்ற முடியாது. அவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம், அவங்க வந்து பேசல, கோர்ட்டுக்கு போனால் 10 மாதம் இருக்குல்ல, முடிச்சு பார்ப்போன்னு சொல்லுவாங்க. சில முக்கியமான அரசாங்கத்துக்கு எதிராக, சட்டத்துக்கு எதிரான காரியம் நடந்தால் தான் அவங்கள அப்புறப்படுத்த முடியும், மற்றபடி முடியாது. அந்த 10 மாதம் அக்ரிமெண்ட் தான், அதுதான் முக்கியமான காரியம். ஒரு சொத்து
உங்க பேரை எழுதின பிறகு இனி ஒருத்தன் வந்து அதை எடுக்க முடியுமா? கரெக்டா நீங்க ஒரு பிரச்சனை இல்லாம ஒரு டாக்குமெண்ட் முடிச்சிட்டீங்கன்னா பத்திர ஆபீஸ்ல பதிச்சு கொண்ட பிறகு எவனா எடுக்க முடியுமா? எந்த கொம்பனாவது? எங்க போனாலும் உங்களுக்கு தான் கிடைக்கும். அவ்வளோ பவர் இருக்குங்க அந்த அக்ரிமெண்ட்ல, உடன்படிக்கையில. நம்ம ஆண்டவர் உடன்படிக்கை, அது உடன்படிக்கை நிறைய இருக்கு, டைம் பத்தாது. அவர் எங்கெல்லாம் உடன்படிக்கை பண்ணாரு எடுத்து அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் போயிட்டே இருக்கும். அப்போ உடன்படிக்கை பண்ணாருன்னா பண்ணதான், சொன்னதுதான். அதனால நமக்கு ஒரு முக்கியமான காரியம் தேவனுடைய உடன்படிக்கை. ரெண்டாவது பாருங்க, அதே சங்கீதம் 89 19வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு என்ன இருக்குங்கிறத சொல்றேன், நீங்க அதை பாருங்க. முதலாவது 19 வசனத்துல, அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை, சபை தெரிந்து கொள்ளப்பட்டது, நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட நம்மை உயர்த்துகிறார். எப்படி உயர்த்துகிறாரா? சகாயம் செய்யத்தக்க ஒரு சக்தியை நம்ம மேல வைக்கிறார். சபைக்கு மேல, சபை மக்களுக்கு மேல ஒரு சகாயம் செய்யத்தக்க ஒரு சக்தி. நல்லா பாருங்க, யோபு சொல்றாரு, என்னுடைய கூடாரத்தின் மேல் கர்த்தருடைய ரகசிய செயல் இருந்ததுன்னு சொல்றார். என் வீட்டுக்கு மேல தேவனுடைய ஒரு ரகசிய செயல், ஒரு மகிமை இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களை பகலில மேக ஸ்தம்பம் அப்படியே மூடி நடத்துது, தங்கி இருக்குது ஒரு மகிமை. இரவில் அக்னி ஸ்தம்பம் இருக்குது. அதே போல தெரிந்து கொள்ளப்பட்ட உயர்த்தும்படிக்கு சகாயம் உண்டாகத்தக்கதாய், உதவி கிடைக்கத்தக்கதாய், மேன்மையடைத்தக்க ஒரு பிரசன்னத்தை நம்ம மேல ஃபர்ஸ்ட் வைக்கிறார். அதனால நம்ம உயர ஆரம்பிக்கிறோம். எப்படி அந்த உயர் வருது பாருங்க, எப்படி வருது பாருங்க. அடுத்த வசனம் இருக்கு, வாசிக்கிறேன் பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை உயர்த்துகிறார். எப்படி உயர்த்துறாருன்னா, என் தாசனாகிய தாவீதை, இங்க தாவீதான் பேசுறாரு, கண்டுபிடித்தேன், அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர். என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். சபைக்கு பரிசுத்தன அபிஷேகம் இருக்கா இல்லையா? உங்களையும் எதுக்கு தெரிஞ்செடுத்தாரு? அவருடைய ஆவியாகிய அந்த அபிஷேகத்தை நமக்குள்ள வைக்கிறதுக்கு. அவருக்குள்ள இருக்கிற ஆவி, தேவனுக்குள்ள இருக்கிற ஆவி தான் பரிசுத்த ஆவி. அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய வல்லமை நமக்குள்ள இருந்து வெளிப்படுவதற்கான அபிஷேகம் இது நமக்குள்ளே வருது. அடுத்தது பாருங்க, என் கை அவனோடு உறுதியா இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும், சத்துரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. சபையை ஏதாவது நெருக்குமா, ஒடுக்குமா? ஒன்றும் நெருக்கி மேற்கொள்ள முடியாது உங்களே என்னையும். நல்லா புரிஞ்சுக்கணும். நியாயக்கேட்டின் மகன்னா பிசாசு, அநீதி உள்ளவன், அநியாயம் செய்கிறவன் நம்மளை நெருக்கி மேற்கொண்டு ஜெயிக்க மாட்டான், விட மாட்டாரு. அடுத்த வசனங்கள், அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன், என் உண்மையும் என் கிருபை அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும், அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலது கரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன். இப்பதான் பாருங்க, அடுத்து, அவன் என்னை நோக்கி நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கன்மலை என்று சொல்லுவான். நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கலும் மகா உயர்ந்தவனுமாக்குவேன். சபை தேவனுக்கு முதற் பேரானவன். முதற் பேரான முதல் குழந்தை. ஒரு குடும்பம் ஒரு 4-5 அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இருக்குன்னா, யாருக்கு குடும்பத்திலையும் கல்யாணம் ஆன பிறகு இன்னும் ஆண் பிள்ளை பிறக்கணும், யாருக்கு அவரோட பிறந்த, எங்கள் குடும்பத்தில் மூத்த பையன். 4-5 அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி சித்தப்பைய மக்களுக்குள்ள பொம்பளை பிள்ளை ஒரு தலைமுறை 2 தலைமுறை இல்லைன்னா யாருக்கு ஒன்று பிறந்தேன்னா எங்கள் குடும்பத்திலே மூத்த பிள்ளை, அவ்வளோ வீட்டில் கல்யாணம். இனி அதோட ஒரு பெரிய காரியம். முதல்ல ஒரு மூத்த பிள்ளை ஒரு குடும்பத்தில் பிறக்குதுன்னா கட்டில் தொட்டில் பாட்டில். வெளிநாட்டில் வந்து இறங்கிடும், இத்தாலியிலேருந்து வரோம், அமெரிக்காலேருந்து வரோம், சிங்கப்பூர்லேருந்து வந்துடும். கட்டில் தொட்டில் பாட்டில், பிள்ளைகளுக்கு பால், அந்த புட்டி பால் கொடுக்கறது. 2வது பிள்ளை பிறக்கும்போது கட்டில் தொட்டில் பாட்டில் கொஞ்சம் குறையும். 3வது ஒன்று பிறந்துன்னா இந்த மூத்த 2க்குள்ளதான் கட்டில் தொட்டில் பாட்டில் இது கிடைக்கும். உண்மைதானே? அவ்வளவு அந்த அளவுக்கு போகாது.
அந்த முதல் பேருக்கு அவ்வளவு மகிமை இருக்குது. அதான் ஆண்டவர் சொன்னாரு, முதல் பேரானவனை எனக்கு ஊழித்து கொடுன்னு சொன்னாரு. இஸ்ரேல் தேசத்துல இன்னைக்கு வச்சிருக்காங்க, முதல் பிள்ளை இராணுவத்துக்கு தான். முதல் பிள்ளை இராணுவத்துக்கு கொடுக்கணும். சட்டத்திட்டங்கள் முதல் பேருக்கு. ஆண்டவர் இஸ்ரேல் ஜனத்தை பத்தி என்ன சொன்னா, என் சேஷ்ட புத்திரன், முதற் பேருன்னு தான் சொல்றாரு ஆண்டவர் அவனை. அதனால்தான் எந்த கோத்திரத்துக்கும் ஜாதிக்கும் கொடுக்கப்படாத உரிமை இஸ்ரேல் கோத்திரத்துக்கு கொடுத்தாரு. இன்னைக்கு அந்த கோத்திரத்துக்கு வச்சிருக்காரு, முதல் பேரானவன் அப்படி வச்சிருக்காரு. அப்போ சபை முதற் பேரானவன். நீங்களும் நான் ரெண்டாம் பேர கிடையாது, ரெண்டாவது பிள்ளை கிடையாது, முதல் பிள்ளை ஆண்டவருக்கு. சபை தான் முதல்ல பிறந்த பிள்ளை. நான் பேசுற புரியுதா? ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போனா நீங்க ரூம் எடுத்து தங்கினீங்கன்னா காலையில டிஃபன் ஃப்ரீயா கொடுப்பாங்க. அது அப்படி கொண்டு வச்சிருப்பாங்க, நீங்க தான் எடுத்து சாப்பிடணும். உள்ள போறோன்னு ரூம் நம்பர் மட்டும்தான் கேட்பாங்க. எல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல்னா அங்கே வரவங்க வெள்ளைக்காரங்க கொஞ்சம் பெரிய ஆட்கள் தான் உள்ள வருவாங்க. கிருவையினால 1-2 தடவை என்ன ஆண்டவர் கொண்டு போயிருக்காரு இந்த படிப்பறி இல்லாதவனையும். என் காசுல கொண்டு போகல, தப்பா எடுத்துறாங்க. அப்புறம் கேண்டாங்க, உழைத்து கூப்பிட்டாங்க, ரூம் பட்டெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அப்படி வரிசையாக இருக்கும். ஐஸ்கிரீம் ஒரு 10 டைப் இருக்கும், ஜூஸ் ஒரு 10 சைஸில் இருக்கும், பால் 2-3 சைஸில், காஃபி அதெல்லாம் இருக்கும். அப்புறம் இட்லி, தோசை அது இது அப்படி வரிசையாக இருக்கும். சிக்கன் அது இதுன்னு அது ஒரு பக்கம் இருக்கும், முட்டை ஒரு பக்கம் இருக்கும், அவிச்ச வகை ஒரு சைடாக இருக்கும், பொரிச்சது ஒரு சைடாக இருக்கும், நீராவியில் அவிச்சது ஒரு சைடில் இருக்கும். ஒரே குழப்பமாக இருக்கும். நம்ம என்ன செய்வோம் தெரியாத, முதல்ல போனோடனே தோசையும் சாம்பார் எடுத்து 4 தோசையும் எடுத்து ஊற்றி வச்சுட்டு தின்னுட்டு வந்துடுவோம். நம்ம இதுவரையிலும் சாப்பிடாத பொருள் கண்டிப்பாக அங்கே தான் இருக்கும். அப்புறம் கேக்கு, எத்தனை விதமான கேக்கு, அப்படி எல்லாம் சாப்பிட முடியாது, கொஞ்சம் டேஸ்ட்டு பார்க்கலாம். அப்போ நம்ம கொஞ்சம் யோசிச்சா நம்ம இதை பார்ப்போமா, இது நல்லா இருக்குமா, இதை நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். ஒரு வீடு பிரதிஷ்டைக்கு நான் கலந்து கொண்டேன் சென்னையில். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், அவங்க வீடு பிரதிஷ்டை முடித்துட்டு ஒரு ஹோட்டலில் சாப்பாடு ஒழுங்கு பண்ணி வந்தவங்களுக்கு கொஞ்சம் பேர் தான் ஒழுங்கு சொல்லியிருந்தாங்க. ஒரு 50-60 பேர் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 2 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்கியிருந்தாங்க. அந்த வீடை அடியன் தான் போய் ஜெபம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணேன். அப்புறம் அவங்க ஒரு ஹோட்டலில் சாப்பாடுன்னு சொன்னாங்க. எங்களை பல கிலோமீட்டர் தூரம் எல்லோரும் அங்கே வர வச்சாங்க. அங்கே போனால் அது 5 ஸ்டார் ஹோட்டல். அது பாட்டுக்கு அங்கே நைட்டு, அதாவது சாயங்காலமாக ப்ரோக்ராம், அது பாட்டுக்கு அங்கே என்ன சாப்பிடனே தெரிய மாட்டேங்குது. நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, 5 ஸ்டார் ஹோட்டலில் இப்படி இருக்கணும், நம்ம தேவன்கிட்ட என்னெல்லாம் இருக்கும், சபைக்கு என்னெல்லாம் வச்சுருக்காரு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதான் மேட்ரு. நமக்கு ஒன்றும் தெரியல. இதே மரவள்ளி கிழங்கு மீனும் போதும் சாப்பிட்டுருக்க மாதிரி ஆண்டவர்கிட்ட எல்லாம் இருக்குது, நம்ம எடுத்துக்கிட தெரிய மாட்டேங்குது, சாப்பிட தெரிய மாட்டேங்குது, அதை வாங்க தெரிய மாட்டேன். அதான் இப்போ சொல்கிறேன், சபைக்கு பெரிய பெரிய நன்மை இருக்குது. மிலிட்ரி இராணுவத்துக்கு தான் ஃபஸ்ட்டு குவாலிட்டி அந்த பொருட்கள், சாப்பாடு பொருட்கள்லாம் போகணும்னு சொல்லுவாங்க. நான் பார்த்ததில் கேள்விப்பட்டிருக்கேன். அதே போல் எக்ஸ்போர்ட் பண்ணுறது குவாலிட்டி தான் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு நாடும் அநேக நம்முடைய இந்திய தேசத்தில் மாம்பழம், வாழைப்பழம், அன்னாசி பழம், பீஃபு, நிறைய நிறைய பொருட்கள் இங்கிருந்து உற்பத்தி ஆகிற நிறைய பொருட்கள் எக்ஸ்போர்ட் ஆகுது. அது எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்கும். ஏன்னா அங்கே குவாலிட்டி அந்த செக், அந்த கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் தனியாக இருக்கும். அவங்க செக் பண்ணி தான் கரெக்டாக எடுப்பாங்க. அது குவாலிட்டி கொஞ்சம் மோசமானாலும் அவங்க எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அது அப்படிதான். ஏன்னா நீங்கள் ஐரோப்பிய நாடுகள்லாம் பார்த்தா பயங்கரமாக அவங்க அந்த அந்த சுத்தம், அந்த காரியம் எல்லாம் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அதெல்லாம் அதுக்கு தனி ஆட்கள். அதான் சொல்லலை, இங்கே துபாய் போனீங்கன்னா ப்ரைவேட் ஹோட்டலில் கிச்சனில் கேமரா வச்சு முனிசிபாலிட்டி செக் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம ஹோட்டலில் அவங்க கேமரா வச்சுருப்பான், இங்கே வைப்போமா? அவங்க ஹோட்டல் கிடையாது, லைசன்ஸ் கொடுத்துருப்பான் நடத்துறதுக்கு. நம்ம பணம் பண்ணி நம்ம தான் செலவு பண்ணுறோம். ஆனால் ஹோட்டலில் கிச்சனுக்குள்ளார கேமரா, அதை அங்கே பார்க்கும். எடுத்தது திருப்பி உள்ள வைக்கணுமா, க்ளோஸ் போட்டிருக்கா, கை கழுவி இருக்கா, கழுவி பாத்திரத்தை உள்ள வைக்கானா, இனி உள்ள போட்ட ஸ்பூனை இதில் போடியானா, உடனே வருவான் சீல் வைப்பா, அல்லி ஃபைன் போடும். 50,000, 1 லட்சம், 2 லட்சம். நடத்த முடியாது, க்ளோஸ் பண்ண வேண்டியதுதான். எப்படி இருக்குது அப்போ நாடு? ஏன் துபாய் இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட் பிளேஸாக வச்சுருக்கான்? எதுக்கு வச்சுருக்கான்? காரணம் அதுதான். அந்த குவாலிட்டி அவன் மெயின்டைன் பண்ணுறான், குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறான். நான் என்ன சொல்றேன்னா, நம்ம சபைக்கு தான் எல்லா குவாலிட்டி இருக்குது. குவாலிட்டி எல்லா பொருளும் நமக்கு வச்சிருக்காரு. நமக்கு அது தெரிய மாட்டேங்குது. நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவன் அறிஞ்சிட்டேன்னா அந்த ஆசீர்வாதத்தை எடுக்க முடியும். நல்லா புரிந்து கொள்ளுங்க.
அப்ப நம்ம முதற் பேரானவர்கள். அதுல இன்னொரு ஒரு பாயிண்ட் சொல்லி முடிக்கிறாரு அந்த 27வது வசனத்துல, நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலுமாக உயர்ந்தவனுமாக்குவேன். தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு மேல ஒரு சகாயம் உண்டாகிற சக்தியை வைத்து அபிஷேகம் பண்றாரு. சத்துரு அவனை நெருங்க விட மாட்டேங்கிறாரு. அவனை என்ன செய்கிறாராம்? முதற் பேரானவனாய் பார்க்கிறாரு. அப்புறம் பூமியில் இருக்கிற ராஜாக்களை காட்டிலும் உயர்த்துறாரு. புரியுதா உங்களுக்கு? நம்ம எங்க போய் நிக்கணும்? கீழே கிடக்க வேண்டிய ஆட்கள் அல்லங்க. நமக்கு எவ்வளவு உயர்வு இருக்கு தெரியுமா? தெரிந்து கொண்ட சபைக்கு பிள்ளைகளை நல்ல படிப்பு படிக்க வைங்க, நல்ல ஞானத்தை பிள்ளைகளுக்கு ஊட்டுங்க, நல்ல ஜெபிக்க சொல்லி கொடுங்க, பெரிய பிசினஸ் மேனாக சொல்லுங்க, பெரிய ஊழியக்காரவரை சொல்லுங்க, நல்ல கிருபையை பெற்றுக்கொள்ள சொல்லுங்க. அப்படி பிள்ளைகளை பழக்குவீங்க. ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அப்படி செய்வார். அப்ப சபை தெரிந்து கொள்ளப்பட்டது. நீங்கள் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எங்கேயோ இருந்த நம்மை தெரிந்தெடுத்து ஒரு புதிய அதாவது ஒரு கிருபையினால் நிரப்பி இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைப்பதற்கு தான் வைத்திருக்கிறார். சபை ஜீவனுள்ளது, சபை உயிருள்ளது, உயிர்த்தெழுந்த இயேசுவுடையது சபை, உயிர்த்தெழுந்த இயேசுவின் சரீரமாக இருக்கிறது சபை. உலர்ந்த எலும்புகள் உயிரடைய செய்யப்படுகிற இடம் சபை. வறண்டு கிடக்கிற குடும்பங்கள் செழிப்படை செய்கிற இடம் சபை. பாவத்தில் கிடக்கிற மக்களை பரிசுத்தமாக்குற இடம் சபை. அநீதி செய்து கொண்டிருக்கிற மக்களை நீதி செய்ய வைக்கிற இடம் சபை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் ஒரு சப்ஜெக்டை கூட சுட்டி காட்டிட்டு ஜெபிக்க போறோம். ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 41வது அதிகாரத்துல 8 முதல் 16 வசனங்கள். ஏசியா 41 8 முதல் 16 வசனங்கள். அங்கே தெரிந்து கொள்ளப்பட்ட சபைக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்குன்னு ஒரு அழகான ஒரு மறைப்பொருள் அங்கே இருக்குது பாருங்க. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே. பார்த்தீங்கன்னா, தெரிந்து கொண்ட யாக்கோபு. என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து, பார்த்தீங்களா எப்படி எடுத்திருக்காரு? அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். பார்த்தீங்களா, சபை தெரிந்து கொள்ளப்பட்டது. நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். சபை வெறுத்து விட மாட்டார். சபை நம்மை. நீ பயப்படாது. பாருங்க, அடுத்த ஆசீர்வாதங்களை சொல்றாரு. நான் உன்னுடனே இருக்கிறேன். தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசீர்வாதத்தை பாருங்க. இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். பதில் அங்கே சகாயம் பண்ண சக்தி வச்சுன்னு சொன்ன, இங்கே இருக்குது சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அடுத்து பாருங்க, அடுத்த பயங்கரமா இருக்கும். இதோ உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரோ வெட்கி இலச்சி அடைவார்கள். உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல். பார்த்தீங்களா, நம்ம ஏதாச்சும் செய்யணுமா? நமக்கு தெரியாது. நம்ம எரிச்சல் அடையும். நம்ம பேசாம இருந்தா போதும். பைபிளை படிச்சு வசனத்தை படிச்சுட்டு நமக்கு விரோதமாக எரிச்சலாகி யுத்தம் பண்றவங்களுக்கு கதையே இருக்காது. அடுத்தது பாருங்க, உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பார். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றில்லாமல் இயல்பொருளாவார்கள். அடுத்தது, உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று. அது கையை பிடிச்சாரு. மோனே மோளை பயப்படாத, நான் உனக்கு துணையா இருப்பேன்னா தைரியமாயிரு, என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம். இதெல்லாம் நமக்குரிய வாக்கு தத்தங்கள். அடுத்த வசனத்துல, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறுகுட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். சரி, அடுத்த வசனத்துல, இதோ போர் அடிக்கிறது, நான் உன்னை புதும் கூர்மையான பற்களும் உள்ள எந்திரமாக்குறேன். போர் அடிக்கிறது இல்லை, இது போர் அடிக்கிறது. சில சொல்லாங்க போர் அடிக்குது, இது போர் அடிக்கிறது. போர் அடிக்கிறது பார்த்துருக்கீங்களா? எங்க ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கு தெரியும். வயல்ல நெல்லை அறுத்து கொண்டு வந்து ஒரு களத்துல போட்டு நல்லா அடிப்பாங்க. நெல் அப்படியே வந்து குவிஞ்சு விழும். அதெல்லாம் எடுத்து வெயிலில் போட்டு இது பண்ணுவாங்க. அதில் வைக்கோலில் இன்னும் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கும் அடிபட்டாலும். இதை அப்படியே எல்லா வைக்கோலையும் கூட்டி வச்சுட்டு மறுநாள் அல்லது அடுத்த நாள்
கொஞ்சம் வேலைக்காரில் கூப்பிட்டு சூடடின்னு சொல்லுவாங்க. கம்பு ஆள் வர தடி கம்பு கொண்டு வருவாங்க. முதல்ல பார்த்துருக்கீங்களா? பார்த்தவங்கலாம் கை வைத்தவங்க இது பார்த்துருக்காங்க. பரவாயில்லையாப்பா, நீங்கள் என்னோட எல்லாரும் சீனியரா? நான் உங்களோட வயசு கூடன்னு பார்த்தா என்ன வயசை குறைச்சி போட்டு பார்த்தீங்க. அப்போ இருக்க ஒரு பெரிய கம்பு, தடி கம்பு கொண்டு வந்து அந்த அடுக்கடுக்க வச்சுருப்பாங்க. மேலே பட்டா பட்டான்னு அடித்து கீழே போடுவாங்க. இங்கே கொஞ்சம் மாடு 2-3 ஜோடி மாடு விட்டுருப்பாங்க நிறைய. அதை ஒரு ஆள் ஓட்டி அதுவும் மிதிச்சம் போட்டு, இங்கே அடி நடக்கும், அங்கே மிதிப்பு நடக்கும். போட்டு மிதித்து கடைசியில் வைக்கோல் மட்டும்தான் மிஞ்சம். அத்திரியம் இருக்க நெல் அத்திரியம் மொத்தம் கீழே விழும். அதை பஞ்சராக்கி எடுத்துருவாங்க. அதுதான் போரடிக்கிறது. போரடிக்கிற மிஷின், அடித்து நொறுக்குகிற எந்திரம். நம்ம எப்படிப்பட்ட எந்திரம்? ஒரு ரூமில் படுப்போம், ஒரு பிசான் சொல்ல இங்கே என்ன ரூம்லேயே தூங்கிய, நான் போகிறேன், அடுத்த ரூம் போகிறேன், என்ன விட்டுரு. சரி, அங்கே போனாரு சொல்லும், எனக்குள்ளதை கூட என்ன வேணும், இந்த குளத்தங்கரையில் கொண்டு வை. உன்னை தாத்தா வச்சது உண்டு, உன்னை அப்பா வச்சது உண்டு. நீ பிறக்கும்போது கூட எனக்கு நைட்டு கொண்டு அங்கே வச்சாங்க. நீ என்ன பெரிய ஆள், கொண்டு வச்சா தப்பு. நான் இல்லைங்க, உனக்கு கதை முடிஞ்சு. உனக்கு கழுத்தில் ஒரு கட்டி வரும், இல்லை வயத்தில் ஒரு கட்டி வரும், இல்லை நீ பைக்கில் ரொம்ப உன்னை தள்ளி விடுவேன். அப்போ ஒன்று செய், நானே கொண்டு வரேன், இல்லை யாட்டையும் கொடுத்து விடிய. உடனே வீட்டில் ஒரு கமிட்டி போடியது, என்ன செய்யது, இது வாழ விடாது போல இருக்குது, நம்ம அதுக்குள்ளே கொடுத்துரும். உடனே அது துள்ளலாம். பார்த்தியா, உனக்கு போர் அடிச்சுது, நீ என்ன போர் அடிக்க வேண்டியவன், இப்போ உனக்கு போர் அடிச்சுது. இதை போட்டு எப்பவுமே மிதிச்சு இருக்கணும். ஆண்டவர் சொல்லாரு, சர்ப்பங்களின் தேள்களையும் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பா. இதுதான் போர் அடிக்கிற கருவி. அதுக்கு தான் அபிஷேகம் சபைக்கு, அதுக்கு தான் வல்லமை, அதுக்கு தான் கிருபை, அதுக்கு தான் வரம், அதுக்கு தான் அதிகாரம். ஒரு டிராபிக் போலீஸுக்கு அதிகாரம் இருக்குது, பவர் எந்த வழியும் நிறுத்தலாம். சரியா? போலீஸுக்கு எதை வேணாலும் செக் பண்ணலாம். கோர்ட்டு போட்டுற ஆர்டரை போலீஸு தான் இது பண்ணோம். அங்கேண்டு ஆர்டர் வரும், பிடிவாரண்டு, போலீஸ் வந்து பிடிச்சோம், பிடிச்சு உள்ள கொண்டு போடும். பவர், அதிகாரம். நமக்கு என்ன அதிகாரம் இருக்கு? சபைக்கு அதிகாரம் இருக்குதா இல்லையா? போர் அடிக்கிற எந்திரம், அடிச்சு நொறுக்கணும். பாருங்க, அதில் அழகா சொல்லாரு அந்த வசனத்துல, இதோ போர் அடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையான பற்கள் எந்திரமாக்குகிறேன், நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். மலையை போன்ற பிரச்சனைய பிசாசு கொண்டு வர பிரச்சனையில நொறுக்குவாய். என் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினாலே சபை அதை நொறுக்கும். அத்தனை போராட்டத்தையும் அழிக்கும், எல்லாத்தையும் தகடுபடியாக்கும். மந்திர சக்திகள், எந்த கிரியில் பிசாசோட எந்த கிரியானாலும் தேவனுக்கு முன்னிக்கு அது நமக்கு தான் அதிகாரம் இருக்கு. தெரிந்து கொள்ளப்பட்ட நமக்கு அதை மேற்கொள்வதற்கு, அழிப்பதற்கும், நொறுக்குவதற்கும், மிதிப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது. நீங்க இந்த கிருபையினால இதெல்லாம் கொஞ்சம் ஆலோசித்து, நீங்க அபிஷேகம் பெற்று ஆவியில நிரம்பி கர்த்தர் விசுவாசத்தை தூட்டும் போது ஜெபம் பண்ணி பாருங்களா. உங்களுக்கு எதிரான சக்தியில் ஒரு அறையில நீங்க ஜெபம் பண்ணா போதுங்க, அமைதியா. எல்லாம் கொஞ்ச நேரம் ஜெபத்திலேயே உங்க இருதயத்துல ஒரு மைண்ட்ல ஒரு ஃப்ரீ வரும். தேவ பிரசனம் அங்க இறங்குறதை நீங்க பார்ப்பீங்க. ஒரு பெரிய மாற்றங்கள் உடனே உண்டாகும். ஏத்து நிற்கிற அத்தனை போராட்டங்களும் அந்த நிமிடத்திலிருந்து ஒன்னு இல்லாம மாறுது நீங்க பார்ப்பீங்க. ஒன்னு இல்லாம போயிடும், எல்லாமே செயலிழந்து போயிடும். எத்தனை எதிர்ப்பு கூட்டதெல்லாம் அழிஞ்சிடும். இப்ப அடுத்த வசனத்துல பாருங்களேன், அவைகளை தூற்றுவாய், அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். எல்லாத்தையும் தூரி காத்துல அடிச்சு தள்ளிடும், காற்று கொண்டு போயிடும், அங்க ஒன்னும் இருக்காது, எல்லாம் பதறா போயிடும், பறந்து போயிடும். அடுத்தது, நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். பாத்தீங்களா? அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய ஆசீர்வாதத்தை பாருங்க. என்ன சொல்லாரு? நான் போரடிக்கிறதுக்கு எந்திரமாக்குவேன், உனக்கு நான் துணை நிற்பேன், நீ மலைகளை குன்றுகளை இடித்து தகடுபடியாக்கி காத்துல பறக்க வைப்ப. அடுத்து நீ கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து கொண்டிருப்ப, எப்பவும் மேன்மை பாராட்டி கொண்டிருப்ப. ஏன்னா எல்லாம் தகடுபடி ஆகிட்டு இருக்குது இல்ல, எல்லா எதிர் சக்திகளும் நமக்கு விரோதமா வருகிறதுனா அழிக்கப்பட நமக்கு சந்தோஷம் தானே. நம்ம கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சி அடைந்து கொண்டே இருப்போம், இல்லைன்னா துக்கமா இருப்போம். என்னடா வாழ்க்கை. நீங்க ஆண்டவரை மேன்மைப்படுத்துற மாதிரி காரியம் நடக்குதா, இல்ல குறை சொல்ல மாதிரி இருக்குதா? என் வாழ்க்கையில எல்லாம் ஆண்டவர் சமூகத்துல போனா அவரை மேன்மைப்படுத்துவதற்கு தான் நிறைய இருக்குது, குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. நிறைய இருக்க வாழ்க்கையில ஆண்டவரை மேன்மைப்படுத்துறது ஒன்றே இல்லை, குறை சொல்லுதான் இருக்கு. ஏன் தெரியுமா? நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட லிஸ்ட்ல இருக்கிறதுக்கு நமக்கு தெரிய மாட்டேங்குது.
சபையை தெரிந்து கொள்ளப்பட்டது. நீங்களும் நானும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அப்ப பாருங்க, இந்த 3 காரியத்தை பார்த்தோம். தெரிந்து கொள்ளப்பட்ட சபையாகிய நமக்கு தேவன் உடன்படிக்கை வைத்திருக்கிறார். உடன்படிக்கை பண்ணி அற்புதம் செய்கிறார். 2வது, நம்மை பூமியில், அதாவது முதற் பேரானவனாக பூமியில் இருக்கிற ராஜாக்களை காட்டிலும் உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வருகிறார் தெரிந்து கொள்ளப்பட்ட நம்மை. 3வது, தெரிந்து கொள்ளப்பட்ட நம்மை ஆண்டவர் போரடிக்கிற ஒரு கருவியாக மாற்றுகிறார். கர்த்தருக்குள் களிகூற பண்ணி கர்த்தருக்குள் எப்போதும் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கும்படிக்கு வைக்கிறார். மறக்கக்கூடாது. இந்த ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்திரிக்கணும். எழுப்பி நிற்போமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஆமென், தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிறதாவது என்று சொல்லிவிட்டு சொல்லாரு, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீங்களும் நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆண்டவர் மோசேயிடத்தில் ஒரு உடன்படிக்கை பண்ணினார். யாரிடத்திலும் செய்யாத அதிசயத்தை நான் உன்னிடத்திலே செய்வேன். உன்னை கொண்டு நான் செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார். எல்லாரும் நான் செய்கிற கிரியைகளை பார்ப்பார்கள் என்று ஒரு உடன்படிக்கை பண்ணி அற்புதம் செய்தார். அது மட்டுமல்ல, தாவீதை ஆண்டவர் தெரிந்தெடுத்து அந்த தாவீதை கர்த்தர் முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை காட்டிலும் உயர்ந்தவனாய் மாற்றினார். தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் முதற் பேரானவர்களாய் தேவனுக்கு மாறுகிறார்கள். அவர்களை தேவன் பூமியில் இருக்கிற ராஜாக்களுக்கு மேலாக உயர்த்துகிறார். அது மட்டுமல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஆண்டவர் போர் அடிக்கிற, பிசாசை அடித்து நொறுக்குகிற, சாப கட்டுகளை முறிக்கிற, சத்துருடைய கிரியை அளிக்கிற ஒரு எந்திரமாக, ஒரு கருவியாக தேவன் மாற்றுகிறார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த வார்த்தைகளை விசுவாசிப்போம். சபை எழும்பி பிரகாசிக்க போகிறது. நம்மை கர்த்தர் உயர்த்தி வைக்க போகிறார், மேன்மைப்படுத்த போகிறார். இப்பொழுது நம்முடைய வலது கரத்தை நாம் அப்படி நம்முடைய இருதயத்திலே வைத்து, ஆண்டவரே சொல்லுங்க பார்ப்போம், எங்களை நீர் தெரிந்தெடுத்து சபைக்குள்ளே வைத்தீரே நன்றி என்று சொல்லுங்க. எங்களை தெரிந்தெடுத்து, எங்களை தெரிந்தெடுத்து சபைக்குள்ளே வைத்தீரே, உமக்கு நன்றி அப்பான்னு சொல்லுங்க. உமக்கு நன்றி, எங்களை தெரிந்தெடுத்தீரே, எங்களுக்கு விசேஷித்த நன்மைகளை எங்களுக்கு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி, அதற்காக நன்றி, அதற்காக நன்றி என்று சொல்லுங்க. இப்போது நம்முடைய வலது கரத்தை தலையின் மேல் வைத்துக் கொள்ளுவோம். ஆசீர்வாதத்தை பெறுவோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். அப்படியே உங்களை ஆண்டு நடத்துவாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.